Hello friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Loud Oli சேனல். நான் சுகுமார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிக்ஸ்லேருந்து ரீசெண்டாக ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. Note 4ஐ தொடர்ந்து இப்போ Note 5 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Note 5 பார்த்தீங்க அப்படின்னா விலை வந்து 10,000 ரூபாய் இருந்தாலும் கூட இதில் 4500 mAh பவர் பேட்டரியும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஸோ இந்த குறைந்த விலையில் இவ்வளோ பெரிய அப்கிரேட் கொடுத்துருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ரெட்மி ஹானர் இந்த மாதிரியான மொபைல்ஸ் கூட போட்டி போடணும் அப்படின்னா இந்த அப்கிரேட் இருந்தே ஆகணும். அண்ட் 3 days சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அது பற்றின மற்ற டீட்டெயில் எல்லாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து கிளாஸ் ஃபினிஷில் இருக்குது. பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதை தொடர்ந்து உள்ளே இருக்கக்கூடியது ஃபிலிம் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து உங்கள் மொபைலில் ஒட்டிக்கலாம். அண்ட் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கேஸ் இவங்களே கொடுத்துட்டாங்க, பேக் கேஸ். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 18 watts அவுட்புட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது. மைக்ரோ USB கேபிளும் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஓவரால் லுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. பேக் சைடில் வந்து கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பிளாஸ்டிக் தான், பட் கிளாஸ் ஃபினிஷ் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலோட டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 5.99 inch ஃபுல் HD ப்ளஸ் 18:9 ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2.5D கர்வ்டு கிளாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிலில் போயிட்டு வெளியில் பார்த்தாலும் கூட உங்களுக்கு டிஸ்பிளே வந்து நல்லா கிளியராக தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். மொபைலோட ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 16 MP கேமரா, அப்பாச்சர் வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க. 4-in-1 பிக்சல் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறனால நைட் டைமில் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் கூட நல்ல ஒரு பிரைட்டான ஃபோட்டோஸ் கிடைக்கும். அண்ட் அது இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் லைட் இருக்குது, இயர்பீஸ் இருக்குது, ப்ராக்சிமிட்டி சென்சார், லைட் சென்சார் எல்லாமே வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர், மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. மைக் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எந்த சைடுமே எதுவுமே கிடையாது. டேரெக்டாக ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா 3 ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டியூவல் சிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் SD கார்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். 128 GB வரைக்கும் எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து SD கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் 12 MP சிங்கிள் கேமரா இருக்குது, அப்பாச்சர் வேல்யூ 2 இருக்குது, அண்ட் டியூவல் LED ஃப்ளாஷ் இருக்குது, கிளாஸ் ஃபினிஷ் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இது வந்து பிளாஸ்டிக் தான், பட் கிளாஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து டோட்டலாக பிளாஸ்டிக் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் பேக் சைடு கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு ஸ்லோவுமே இல்லை, நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. மொபைலோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Mediatek helio P23 Octa கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 GB RAM 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. எக்ஸ்டெண்டபிள் நீங்கள் 128 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 1 பியூராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த Android 1ஓட அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய வெர்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா Android Oreo இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த Android P அண்ட் Kஓட அப்டேட்டும் இந்த மொபைலுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வரணும் அப்படின்னா இந்த மொபைலில் கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட் வரும். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன கேம் விளையாண்டு பார்த்தேன். அதை தொடர்ந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து இந்த மாதிரியான ஒரு 3D கேமும் நான் விளையாண்டு பார்த்தேன். ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. பட் நான் கேமரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour வந்து யூஸ் பண்ண வெளியில் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் அந்த கேமரா ஏரியாவில் சின்னதாக வந்து ஹீட்டிங் இருக்கிற மாதிரியான ஃபீல் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுல் ரிவ்யூ பண்ணும்போது இதை வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் டியூவல் 4G சப்போர்ட் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அட் டைமில் கால் வரும், எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். மொபைலோட ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 16 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4-in-1 பிக்சல் டெக்னாலஜி இருக்கனால லோ லைட் ஃபோட்டோஸ் கூட ரொம்பவே நல்லா எடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பியூட்டி மோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து ஓவர் பியூட்டி பண்ண மாதிரி இல்லாமல் நார்மலாக ரொம்பவே நல்லா இருக்குது. அது எனக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் பேக் சைடை பொறுத்த வரைக்கும் 12 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லோ லைட்டில் கூட ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ரொம்பவே கிளியராக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆட்டோ சீன் டிடெக்ஷன் இருக்கனால உங்களுக்கு என்ன சீனில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்றத டிடெக்ட் பண்ணி அதுக்கு தக்கன கலர் கரெக்ஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுது. அண்ட் AI போர்ட்ரேட் மோட் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இது சிங்கிள் கேமரா இருந்தாலும் கூட உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஜெக்ட்டை தனியாக ஹைலைட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை பிளர் பண்ணி ரொம்பவே கிளியராக வந்து காட்டுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கேமராவில் இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் HDலேயே வந்து வீடியோஸ் எடுத்துக்க முடியும். மொபைலோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4500 mAh கெப்பாசிட்டியோட வருது. ஸோ இது வந்து மிகப்பெரிய பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சார்ஜ் எத்தனை நாள் நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.5 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AI பவர் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டர்னை வந்து கால்குலேட் பண்ணி மொபைலே வந்து ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்லாம் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பவர் மேனேஜ்மெண்ட்டை வந்து அது கண்ட்ரோல் பண்ணிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 18 watts அவுட்புட்டோட வரக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்கனால நீங்கள் அதை யூஸ் பண்ணியே நீங்கள் டேரெக்டாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 13 minutes உங்கள் அர்ஜென்ட்டுக்கு சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 day வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை பற்றி. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் என்னோட கருத்து என்ன அப்படின்னா
நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுல ஒரு நார்மலாக இருக்கீங்க, நார்மலாக வந்து ரெகுலராக நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பேன், சின்ன சின்ன கேம்ஸ் விளாடுவேன், 3D கேம் விளாடுவேன், கேமராவும் யூஸ் பண்ணுவேன், எல்லாமே வந்து நான் நார்மலாக வந்து எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மொபைல் கண்டிப்பாக ஒரு சூட்டபிளான மொபைலாக இருக்கும். நான் வந்து இதோட ஃபுல் டீட்டெயிலுக்கான ஸ்பெக்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்னும் உங்களுக்கு என்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுமோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஃபுல் ரிவ்யூ கூடிய சீக்கிரமே நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லவுட் ஒலி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.